பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மனிதர்கள் வேதத்தை படிக்கும்போது அவங்களுக்கு வேத வசனங்கள் புரியும். அவங்க புரியாவிட்டால் அவங்க பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்கும்போது அவர் அவங்களுக்கு விளக்கி சொல்லுவார். ஆகையினால தான் நான் பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் வேதத்தை படிக்க போது அவங்களுக்கு அது புரியும். அது மட்டுமல்ல, அவங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு வாசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 110ஆம் சங்கீதத்தை சொல்லுவார், உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லுற வார்த்தையை நம்ம படிக்க முடியும், கேட்க முடியும். அங்க அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் அதோடைய அர்த்தத்தை புரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். ஏனென்று சொன்னால் வேத புஸ்தகம் வித்தியாசமான மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டாலும் அது 40 ஆசிரியருக்கு மேலே தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் பைபிளை தொகுப்பதற்கு. ஆனால் அதில் எழுதின அந்த ஸ்பிரிட் ஆஃப் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஒரே மனிதன் எழுதுனது போல தான் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அது காணப்படும். அப்போ இதை எழுதினர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஒத்தாசையை நாம் நாட வேண்டும். அப்போ அங்க சொல்லும் பொழுதுதான் வசனத்தை நீங்கள் பகுத்து நிதானமாக நாம் அறிய முடியும். இல்லாவிட்டால் வசனம் சொல்லுது என்று சொல்லி அநேகர் இடறி போவார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இடரில் கேட்ட கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை தான் அப்படி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய வார்த்தை மாம்சமாக வந்தவர். அவர் அந்த வார்த்தையே ஒரு சிலருக்கு மூளைக்கு தலைக்கல்லா அது இருக்கிறது. சீயோனில் அவர் அதை முதலாவது மூளைக்கல்லாக வைத்தார். அந்த அந்த மூளைக்கல்லாக இருக்குது. அது கட்டிடத்துக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதே கல் பரிசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாரும் மதவாதிகள் எல்லாரும் இடறி போவதற்கு ஏதுவாக இருக்கிறது.